வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது த கிரேட்டஸ்ட் ரைவல்ரி இந்தியா vs பாகிஸ்தான் அப்படின்ற டாக்கு சீரிஸோட ரிவ்யூ. இந்த டாக்கு சீரிஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதுவும் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 3 எபிசோட்ஸ் தான். ஒரு பயங்கர குயிக் வாட்சாக பார்த்துடலாம். இந்த டாக்கு சீரிஸ் இந்தியா vs பாகிஸ்தான் கிரிக்கெட் ரைவல்ரியை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட டாக்கு சீரிஸ். பொதுவாக இந்த ரைவல்ரியை மதர் ஆஃப் ஆல் ரைவல்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இவங்க 2 பேரும் எங்கே மோதிக்கிட்டாலும் சரி கூட்டம் அலம் மோதும் அப்படின்னே சொல்லலாம். இவங்க 2 பேரும் ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் இந்தியாவுக்கு போகிறதும் அண்ட் இந்தியா பாகிஸ்தானுக்கு வர்றதும் வந்து கிரிக்கெட் ஆடுறது அப்படின்றது ரொம்ப காமனாக நடந்துட்டு இருந்த பீரியட். அது ஏன் ஸ்டாப் ஆச்சு அண்ட் முன்னாடி அந்த இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் ரைவல்ரி எப்படி உருவாச்சு அண்ட் 99ல் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் வரக்கூடிய அந்த சீரீஸாக இருக்கட்டும் அண்ட் 2004ல் பாகிஸ்தானுக்கு இந்தியா போகக்கூடிய அந்த சீரீஸாக இருக்கட்டும், அதில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு டாக்கு சீரீஸ் தான் இந்த சீரீஸ். இந்த சீரீஸில் எனக்கு பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங், அதாவது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க, அதுவும் சென்னைக்கு 99ல் வந்திருப்பாங்க. அந்த டெஸ்ட் மேட்ச்சில் லாஸ்ட் வரைக்கும் இந்தியா ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும். அண்ட் டுவர்ட்ஸ் த எண்டு கடகடன் சக்லைன் முஷ்டாக் விக்கெட் எடுத்து வந்து இந்தியாவை தோக்கடிச்சிருவார். அந்த மொமெண்ட் வந்து பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் இந்தியன் ஃபேன்ஸுக்கு. பட் இருந்தாலும் சென்னை க்ரௌட் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து பயங்கரமாக சேரப் பண்ணுவாங்க. அந்த மொமெண்ட் அப்படின்றது பாகிஸ்தான் பிளேயர்ஸே மறக்க முடியாதுன்ற மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே அது ஒரு ப்ரைடான மொமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதில் 2 ஸ்டார் பிளேயர்ஸ் எப்படி எவால்வ் ஆனாங்க அப்படின்றதையுமே சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஒன்று ஷோயப் அக்தர், இன்னொன்று வந்து வீரேந்தர் சேவாக். ஷோயப் அக்தரோட என்ட்ரியே பயங்கர மாசாக இருக்கட்டும். தொடர்ந்து திராவிட் அண்ட் சச்சின் விக்கெட்டை எப்படி எடுப்பார் அப்படின்றத காட்டுவாங்க. அது உண்மையிலே நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி ஷேவாகை பொறுத்த வரைக்கும் 300 ரன்ஸ் அடிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயமே இல்லை. அசால்ட்டாக அடிப்பார் மனுஷன் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு மொமெண்ட் அப்படின்றதுமே யாராலையும் மறக்க முடியாத மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஆல்சோ லக்ஷ்மிபதி பாலாஜியோட அந்த ஷோயப் அக்தர் பாலில் அடித்த 6ஆக இருக்கட்டும், அவரோட பவுலிங்காக இருக்கட்டும் அண்ட் இந்தியா பாகிஸ்தானுக்கு போய் எப்படி அந்த சீரீஸை ஜெயிச்சாங்க அப்படின்ற அந்த மொமெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய இன்டர்வியூஸையும் சூப்பராக காட்டியிருப்பாங்க. இன்ஜமாம், கங்குலி, ஷோயப் அக்தர், ஷேவாக், அஸ்வின் இப்படின்ற மாதிரி நிறைய பேரை இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. ஓவரால் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போன ஒரு டாக்குமெண்ட்ரி தான். பட் எனக்கு என்ன பெரிய குறையாக பட்டுச்சு அப்படின்னா, வெறும் 2 சீரீஸை மட்டும் தான் இதில் ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. இந்தியா பாகிஸ்தான் மோதிக்கிட்ட ஏகப்பட்ட கேம்ஸ் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரு கேம்லையும் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு. இந்த சீரீஸில் அது எல்லாத்தையும் கவர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப மினிமலாக தான் கவர் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. மேபி அடுத்து வரக்கூடிய சீசன்ஸில் கவர் பண்ணலாம். பட் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சீரீஸ் தான். என்னோட ரேட்டிங் இந்த சீரீஸ்க்கு 3 out of 5. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.